Live streaming is on. Okay, super. Hi, so good morning. நம்ம லாஸ்ட் வீக் வந்து அந்த பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜோட எக்கோ சிஸ்டம் இதெல்லாம் பார்த்தோம். ஸோ லாஸ்ட் வீக்காக ஸ்டார்ட் பண்ணோம். இந்த வீக் அதோடைய கண்டினியூஷன் பார்க்கலாம். இன்றைக்கி என்ன பார்க்கலாம் அப்படின்னா, ஸோ மோஸ்ட்லி லுக் இன் டு திஸ் 3 திங்ஸ். ஒன்று வந்து REPL, இன்னொன்று வந்து மாடியூல், இன்னொன்று வந்து பேக்கேஜ். இது மூணு தான் என்ன அப்படின்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஐ வில் டேக் யூ இன் டு த REPL, அப்புறம் பைத்தானில் இதெல்லாம் என்ன அப்படின்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இதெல்லாம் ஏற்கனவே பார்த்துருக்கீங்க, நான் லாஸ்ட் இதே காமிச்சேன், பட் ஸ்பெசிஃபிக்காக ஒன்று என்ன நான் சொல்கிறேன், சரியா? இப்போ நான் என்னோடய டெர்மினலுக்கு போகிறேன். ஐ கெஸ் என்னோடய ஸ்க்ரீன் எல்லாம் விசிபிளாக இருக்குன்னு நினைக்கிறேன். டெர்மினல்லேருந்து எல்லாமே ஆல் விசிபிள் அப்படின்னு நினைக்கிறேன். கரெக்டாக விசிபிளாக தானே இருக்குது? எஸ், நோ, ஏதாவது ஆன்சர் பண்ணுங்க. சரி, ஐ கெஸ் இட்ஸ் விசிபிள். நான் அப்படியே கண்டினியூ பண்ணுறேன், டெர்மினலுக்கு போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த REPLனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ REPLனா இது ஒரு ஃபுல் ஃபார்ம் இந்த இங்கே எழுதியிருக்கேன் பார்த்தீங்களா? ஸோ ரன், print, evaluate, print and loop. R for run, E for evaluate, P for print and L for loop. ஸோ இந்த REPL எதுக்கு, இதை பேரை வச்சு என்ன புரிஞ்சிக்க முடியுது அப்படின்னா, இதை வச்சு நம்ம சில விஷயங்களை ரன் பண்ணலாம். ரன் பண்ணும்போது நம்ம கொடுக்குற ஸ்டேட்மெண்ட்ஸை அதை எவாலுவேட் பண்ணோம். எவாலுவேட் பண்ண ஸ்டேட்மெண்ட்ஸை அதோட அவுட்புட்டோ இல்லை அதோட எரரையோ பிரிண்ட் பண்ணும். லூப்னா உங்களுக்கே தெரியும், திரும்ப ஃபர்ஸ்ட்லேருந்து அங்கேயே திரும்ப வர்றது, ரைட்டா? ஸோ ரன், எவாலுவேட், பிரிண்ட் அப்படிங்கிறத 3 வாட்டி திரும்ப லூப் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதுக்கு பேர் தான் REPLன்னு சொல்லுவோம். இந்த REPL வந்து எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, என்னென்ன லாங்குவேஜுக்கு இருக்குது, எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா நிறைய இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ பைத்தானோட REPLக்குள்ளே போகலாம். ஸோ பைத்தானோட REPL அப்படிங்கிறது வந்து எப்படி பைத்தானோட REPL கூப்பிடணும் அப்படின்னா, சும்மா நீங்கள் பைத்தான்னு சொல்லி எந்த வேர்ஷனோ அந்த வேர்ஷனை நீங்கள் என்டர் பண்ணீங்க அப்படின்னா, ஸோ இப்போ உள்ளே வந்துருச்சு இல்லை, உள்ளே வந்துட்டு வெயிட் பண்ணுதில்ல, இதுதான் REPL, பைத்தானோட REPL. ஸோ இந்த REPLல பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஏதோ ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வி ஆர் ரன்னிங் த REPL. இப்போ நான் ஏதோ ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறேன், அதை எவாலுவேட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் 1+1 அப்படின்னு நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க, சரியா? இந்த ஸ்டேட்மெண்ட் அதை எவாலுவேட் பண்ணிவிட்டு, ஸோ அதோட அவுட்புட்டை பிரிண்ட் பண்ணிடுச்சு. இட்ஸ் 2, ரைட்? இப்போ 2ங்கிற அவுட்புட் பிரிண்ட் ஆகிடுச்சு. திரும்ப ஃபர்ஸ்ட்லேருந்து போய் அது வெயிட் பண்ணுது, உங்களுடைய ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் கொடுக்கறதுக்காக வெயிட் பண்ணுது. ஸோ அந்த லூப்புக்குள்ளே இது ஓடிக்கிட்டே இருக்கும். நம்மளா இதை போய் ஸ்டாப் பண்ணுற வரைக்கும் இந்த REPL ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம பைத்தானில் வந்து ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுக்கலாம், அப்படின்னு ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுக்கலாம். இட் வில் பிரிண்ட். இப்போ நான் ஏதாவது தப்பாக கொடுத்தேன் அப்படின்னா, ரேண்டமாக ஏதாவது டைப் பண்ணேன் அப்படின்னா, இட் வில் அஃப்கோர்ஸ் ஷோ எரர். ஸோ இந்த மாதிரி ரன் பண்ணும், ஸ்டேட்மெண்ட்டை எவாலுவேட் பண்ணும். எவாலுவேட் பண்ணதோடைய அவுட்புட் என்னன்னு சொல்லும். அது எரராக இருந்தால் எரர் சொல்லும், இல்லை நீங்கள் என்ன எதிர்பார்த்த அவுட்புட்டோ அந்த அவுட்புட் வரும். ஸோ இந்த மாதிரி REPL இஸ் யூஸ்டு லைக் திஸ். REPL எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, நான் இப்போ ஒரு ப்ரோக்ராம், அதாவது சில அல்காரிதம்ஸ் எழுத போகிறேன், சில ஃபங்க்ஷன்ஸ் எழுத போகிறேன், சில லாஜிக் எழுத போகிறேன் அப்படின்னா, நான் ஈவன் பிஃபோர் நான் எழுதி ஃபைல்குள்ளே போய் எழுதுறதுக்கு முன்னாடி நான் யோசிச்சது கரெக்டு தானா, நான் திங்க் பண்ண லாஜிக் கரெக்டு தானா, பைத்தானில் நான் இப்படி பண்ணணும்னு நினைக்கிறதெல்லாம் சரிதானா அப்படின்னு நான் இங்கே வந்து எவாலுவேட் பண்ணிக்கலாம். ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் எவாலுவேட் பண்ணிக்கலாம். இஸ் மை ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் அப்படிங்கிறதெல்லாம் எவாலுவேட் பண்ணுறதுக்கு ஒரு குவிக்கான பிளேஸ் தான் இந்த REPL. ஸோ REPL வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுக்கும் எவாலுவேட் பண்ணி பார்க்கறதுக்குமான ஸ்பேஸ். யூ கேன் பிளே வித் REPL. பிளேனா சும்மா நீங்கள் போயிட்டு இந்த பைத்தானில் இது எப்படி வேலை செய்யுது, அது எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறதுக்கான ஸ்பேஸ் தான் REPL. ஸோ REPL எழுதுகிற கோட் இஸ் நாட் பர்சிஸ்டட் எனிவேர். அதாவது பர்சிஸ்டட் எனிவேர்னா என்ன, நீங்கள் இதை ஒரு உள்ளே வந்து சும்மா ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு வெளியே போயிடலாம். இதுக்குள்ளே நீங்கள் எழுதுகிற கோடை இஃப் யூ நீட், அதெல்லாம் அட்வான்ஸ்டாக இருக்குது. இஃப் யூ நீட் யூ கேன் ஆக்சுவலி இந்த கோட்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணி வெளியில் ஒரு ஃபைலுக்கு தரலாம். பட் நான் அதுக்குள்ளெல்லாம் போகல. பட் REPL வந்து இந்த பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறோம். ஸோ REPLக்குள்ளே வந்துட்டு இதுக்குள்ளேருந்து எப்படி வெளியில் போனோம்னா 2 வழி இருக்குது. ஒன்று எக்ஸிட் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷனை கூப்பிடலாம், இப்படி போகலாம், ரைட்டா? அப்படி இல்லைன்னா யூ கேன் ப்ரெஸ் கண்ட்ரோல் டி ப்ரெஸ் பண்ணாலும் வெளியில் வந்துடலாம். ஸோ இப்போ நீங்கள் விண்டோஸில், நான் கேட்க மறந்துட்டேன், எத்தனை பேர் இன்ஸ்டால் பண்ணீங்க பைத்தன்? ஸோ உங்ககிட்ட இது இருக்கா, லேப்டாப் அண்ட் கம்ப்யூட்டர் ஏதாவது இருக்கா? தீபிகா, விஷ்ணுபிரியா அண்ட்
அது இன்னொரு ஆள் யாருன்னு தெரியல. ஓகே, தீபிகா உங்கள்கிட்ட கம்ப்யூட்டர் இல்லை. ஓகே, ஸோ கஷ்டம். ஏன்னா நீங்கள் இப்போது செஞ்சு பார்க்கணும் இல்லையா? ஸோ கால் மிஷின் இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். நீங்கள் கவனிங்க. அப்போது நான் லாங்குவேஜ் எப்படிலாம் போயிட்டுருக்குன்னு பார்த்து ஒரு ஐடியா கிடைக்கும் உங்களுக்கு. பட் என்னோட இது வரைக்கும் நான் ப்ரோக்ராமிங் பண்ணதில் நான் கற்றுக்கிட்டது என்னென்னா, நம்ம வந்து ஒரு புக்கு படித்தோ இல்லை இன்னொரு வீடியோ பார்த்தோ இல்லை இன்னொரு ரைட் ஓகே விஷ்ணுபிரியா உங்கள்கிட்டையும் இல்லை. ஓகே, நம்ம ஒரு புக்கு படித்தோ ஒரு வீடியோ பார்த்தோ இல்லை இந்த மாதிரி செஷன்ஸ் எடுத்துக்கிட்டு மட்டுமே வந்து நம்மளுக்கு அந்த அந்த ப்ரோக்ராமிங் ஸ்கில் வந்துடாது. ஆர் எனி ஸ்கில் எனக்கு தெரிஞ்சு ப்ரோக்ராமிங் மட்டும் இல்லை. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் குக்கிங் எடுத்துப்போமே. இப்போ குக்கிங் வந்து நான் எத்தனையோ வீடியோஸ் ஆனாலும் யூடியூப்பில் பார்க்கலாம். ஆனால் நான் போயிட்டு கிச்சனில் போயிட்டு ஒரு பாத்திரத்தை எடுத்து நான் சமைக்க ஆரம்பிக்கும் போது தான் நான் என்ன தப்பு பண்ணேன், எனக்கு எப்படி குக் பண்ண வருது, எனக்கு எப்படி குக் பண்ண வரல அப்படிங்கிறத எனக்கே தெரியும். ரைட்டா? ஸோ அந்த மாதிரி ஓகே, ஹாய் அகல்யா. ஸோ அந்த மாதிரி பைத்தானும் ப்ரோக்ராமிங்கும் அப்படி தான், ஆர் எனி ஸ்கில் அப்படி தான். நான் வந்து இன்னொருத்தவங்க வரைகிறத பார்த்துட்டு ஐ கேனாட் பிகம் ஆர்டிஸ்ட் ஆர் பெயிண்டர், ரைட்? அதை நானும் வரைய ஆரம்பிக்கணும்ல. ஸோ அந்த ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் நம்மளுக்கு வந்து ஆக்சுவலாக வந்து வில் நோ வாட் வி ஆர் டூயிங் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. ஸோ வில் சி தட். இப்போது எனக்கு புரியுது உங்ககிட்டலாம் வந்து லேப்டாப்போ இல்லை கம்ப்யூட்டரோ இல்லை. ஸோ சரி, நீங்கள் அப்போ நீங்கள் கவனிங்க, என்னெல்லாம் பண்ண முடியும் பைத்தான்லன்னு கவனிங்க. பட் இந்த செஷனை வந்து ஒரு ரெஃபரன்ஸ்க்காக மட்டும் வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து போஸ்ட் திஸ் லாக்டவுன் சம்ஹவ் உங்களுக்கு ஆக்சஸ் கிடச்சிது, மிஷின் ஏதாவது கிடச்சிதுன்னா நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஸோ ப்ராக்டிஸ் தான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப். அதனால் ப்ராக்டிஸ் பண்ணி நீங்கள் தப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, ப்ராக்டிஸ் தப்பு பண்ணி தான் கற்றுக்கவே முடியும். ஸோ தப்பே பண்ணாமலாம் யாராலையும் கற்றுக்கிட்டுலாம் வர முடியாது. எவ்ரி ஒன் வந்து எல்லாருமே அந்த எரர் ஸ்டேஜ்லாம் தாண்டி தான் வருவோம். ரைட்டா? டோன்ட் ஒரி அபவுட். சரி, ஓகே, ஐ ப்ரொசீட். ஸோ பைத்தான் ஆர்இபிஎல் பற்றி நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ரைட்டா? பைத்தான் வந்து எதுக்கெலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நான் வந்து லாஸ்ட் கிளாஸில் சொல்லலை. ஸோ இப்போ நான் வந்து உங்களை பைத்தானோட வெப்சைட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன். python.org தான் அதோட வெப்சைட்டு. ஸோ இதுதான் பைத்தானோட வெப்சைட். ஐ கெஸ் நீங்கள் அந்த லாஸ்ட்டு கிளாஸ்க்கு அப்புறம் சும்மா போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். அப்படி இல்லைனா இப்போ பார்க்கலாம். ஸோ பைத்தானோட வெப்சைட்டில் இவங்க வந்து சில விஷயங்கள்லாம் காமிச்சிருக்காங்க. சும்மா இது ஒரு எக்ஸாம்பிள், ஃபெபனாசி சீரிஸ் வந்து எப்படி எழுதுறது பைத்தானில் அப்படின்னு சும்மா ஒரு எக்ஸாம்பிள். அதாவது பேசிக்கலி ஃபங்க்ஷன்ஸ் எப்படி எழுதுறதுன்னு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. அது மாதிரி பைத்தானோடைய வெப்சைட்டில் போனீங்கன்னா நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் உங்களுக்கு எப்படி. ஸோ இங்கே இந்த செக்ஷன் பாருங்களேன். பைத்தான் எதுக்கெலாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, வெப் டெவலப்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஸோ வெப் டெவலப்மெண்ட்னா ஸோ இந்த மாதிரி இதுவே ஒரு வெப்சைட் தானே. இந்த மாதிரி வெப்சைட்டுக்கு அப்புறம் ஜிஓஐ அப்ளிகேஷன்ஸ்லாம் எழுதுறோம் இல்லையா? இப்போ நம்ம டெஸ்க்டாப்பில் நிறைய அப்ளிகேஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோம்ல. ஸோ இந்த ஃப்ரேம்ஒர்க் ரொம்ப பாப்புலரான ஃப்ரேம்ஒர்க், கிவி அப்படிங்கிற ஃப்ரேம்ஒர்க். இதில் வந்து ஸ்மார்ட் ஃபோனுக்கும் சரி டெஸ்க்டாப்புக்கும் சரி இதை வந்து எம்பெடட் சிஸ்டம்ஸ்க்குலாம் வந்து யூசர் இன்டர்ஃபேஸ்க்காக இந்த கிவிங்கிற ஃப்ரேம்ஒர்க் வந்து ஜிஓஐக்காக பயன்படுத்துகிறாங்க. PyQt இஸ் ஆல்சோ வெரி ஃபேமஸ், வெரி பாப்புலர், டெவலப்பர்ஸ் மத்தியில் பாப்புலர். ஸோ வெப் டெவலப்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் இந்த ஃப்ளாஸ்க்கு ஜாங்கோ இது ரெண்டும் வந்து பயங்கரமாக யூஸ் பண்ணுவாங்க. அஃப்கோர்ஸ் இது எல்லாமே யூஸ் பண்ணுறாங்க. பட் தீஸ் ஆர் பாப்புலர். சம் ஃப்ரேம்ஒர்க்ஸ் ஆர் வெரி பாப்புலர் தேன் தி அதர். அதனால் ஐ மென்ஷன் எதெல்லாம் பாப்புலராக இருக்குன்னு சொல்கிறேன். ஜாங்கோலாம் வந்து பயங்கர பாப்புலர், ஃப்ளாஸ்க்கு பாப்புலர். சயின்டிஃபிக் அண்ட் நியூமரிக் கம்ப்யூட்டேஷன்ஸ்க்கு பைத்தான் யூஸ் பண்ணுவாங்க. இந்த சைபை, பேண்டாஸ், அதுக்கப்புறம் நம்பைன்னு ஒரு லைப்ரரி இருக்குது, சைக்கிட்டு, இதெல்லாம் வந்து இப்போ இவங்க மிஷின் லேர்னிங், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லாம் பேசுகிறாங்க இல்லையா? ஸோ அதுக்கெலாம் வந்து இந்த லைப்ரரிலாம் பயங்கரமாக யூஸ் ஆகும். லைப்ரரின்னு சொல்கிறத விட இதெல்லாம் ஃப்ரேம் ஒர்க்ஸ்ன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் அஃப்கோர்ஸ் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்னா அந்த நம்ம பேசணும் இல்லையா லாஸ்ட்டு கிளாஸில் வந்து சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்னா வெறும் கோட் எழுதுறது மட்டும் இல்லை, அதை சுற்றி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுறதுக்குலாம் நிறைய டூல்ஸ் இருக்குது. அந்த டூல்ஸ்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதுக்காக பைத்தான் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அது இல்லாமல் சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு பயன்படுத்துகிறாங்க. ஸோ சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேஷன்னா இப்போ இந்த ஆன்சிபிள்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு ஆட்டோமேஷன் ஃப்ரேம்ஒர்க். அது பேசிக்கலி உங்கள் சிஸ்டம் வந்து இப்போ சர்வர் சைட்லலாம் வந்து ஏதாவது ஒரு விஷயத்த செய்யணும், திரும்ப நிறைய வாட்டி செய்யணும் அப்படின்னா அதை உட்காந்து ஒவ்வொரு வாட்டி போய் செய்ய மாட்டாங்க. அதுக்கு இந்த மாதிரி ஆன்சிபிள் மாதிரி டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணி இதை ஆட்டோமேட்டட். ஸோ அந்த மாதிரி சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேஷன் டாஸ்க்கு பயங்கரமாக யூஸ் பண்ணுவாங்க. ஸ்கிரிப்ட்ஸ் பயங்கரமாக எழுதுவாங்க பைத்தான் வச்சுக்கிட்டு. ஸோ பைத்தான் வந்து நிறைய விஷயத்துக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ மோரில் போய் பார்த்தீங்கன்னா இன்னும் என்னென்னலாம் பண்ண முடியும் அப்படின்னு தான் இருக்கும். ரைட்டா? நான் இந்த நம்ம செஷனில் வந்து நான் இந்த மாதிரி இந்த ஐடியாஸ் கொடுக்குறேன். பட் ஐ வில் நாட் கோ ஸ்பெசிஃபிக்லி இன்டூ இதுக்குள்ளெல்லாம் போகல. ரைட்டா? இதெல்லாம் வந்து உங்களுடைய, பிகாஸ் சம் பீப்புள் வில் பி இன்ட்ரெஸ்டட் இன் வெப் டெவலப்மெண்ட், சில பேருக்கு வந்து ஜிஐ டெவலப்மெண்ட் இன்ட்ரெஸ்டாக இருக்கும், சில பேருக்கு இந்த சயின்டிஃபிக் கம்ப்யூட்டிங். அந்த மாதிரி நீங்கள் எதில் இன்ட்ரெஸ்டிங்கோ நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். நான் பைத்தானோடைய எசன்ஸ் மட்டும் தான் நான் கொடுக்குறேன். சரியா? ஓகே, திஸ் இஸ் ஒன் திங்.
அதுக்கப்புறம் வந்து ஸோ பைத்தான் வந்து டவுன்லோட் பண்ணணும்னா இந்த செக்ஷனுக்கு தான் போகணும் நீங்கள். டவுன்லோட்ஸ், இங்கே வந்து சோர்ஸ் கோட், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பைத்தான் வந்து ஒரு பைத்தானோட இம்ப்ளிமெண்டேஷன் வந்து சி பைத்தான். நான் சொன்னேன் இல்லையா, நிறைய பைத்தான்ஸ் காமிச்சால, இது வந்து சி பைத்தானோடைய டிஃபால்ட் இம்ப்ளிமெண்டேஷன் சி பைத்தான். இங்கே நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதுல சி பைத்தானோடது தான். ஸோ சி பைத்தானுடைய சோர்ஸ் கோடு வேணுமா? அதாவது நம்ம லாஸ்ட் வீக் நான் பேசும்போது ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர்னா என்னன்னு பேசினேன். அதாவது ஒரு சாஃப்ட்வேரோ இல்லை ஒரு ப்ரோக்ராமுடைய சோர்ஸ் கோடு வந்து எல்லாருக்கும் அவைலபிளாக இருந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த க்ரைட்டீரியா. ரெண்டாவது, அந்த சோர்ஸ் கோடை எடுத்து மாடிஃபை பண்ணலாம். மூணாவது, அந்த சோர்ஸ் கோடை வந்து நீங்கள் இன்னொருத்தவங்களோட ஷேர் பண்ணலாம். ஸோ என்ன பர்பஸ்க்கான நீங்கள் ரன் பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். ஸோ பைத்தானுமே வந்து அப்படி ஒரு ஃப்ரீ அண்ட் ஓப்பன், பைத்தானுடைய இம்ப்ளிமெண்டேஷனுமே அப்படி ஒரு ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சோர்ஸ் இம்ப்ளிமெண்டேஷன் தான். ஸோ பைத்தானுங்கிற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜே எப்படி எழுதியிருக்கிறாங்கன்னு நீங்கள் பார்க்கணும்னா இந்த சோர்ஸ் கோடை தான் டவுன்லோட் பண்ணணும். ஸோ இது சி பைத்தான் அப்படிங்கிறதுனால நான் ஏற்கனவே சொன்னேன், பைத்தான் இம்ப்ளிமெண்டட் இன் சி தான் சி பைத்தான். ஸோ இந்த சோர்ஸ் கோடை நீங்கள் ஓப்பன் பண்ணீங்க, இது ஒரு ஜிப் ஃபைல் மாதிரி உங்களுக்கு ஒரு கம்ப்ரெஸ் பண்ண ஒரு ஃபைல் கிடைக்கும். இதை டவுன்லோட் பண்ணீங்கன்னா இதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா சியில் தான் எழுதியிருக்காங்க. ஸோ பைத்தானை வந்து சியில் எழுதியிருப்பாங்க. அப்போ சியில் இதை எப்படி இந்த லாங்குவேஜே எப்படி உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா இதை டவுன்லோட் பண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அதுக்கு மட்டும் இல்லை, இது சோர்ஸ் கோடை டவுன்லோட் பண்ணி சோர்ஸ் கோட்லேருந்தே நம்ம திரும்ப பில்டு பண்ணி நம்ம பைத்தானை யூஸ் பண்ணலாம். நம்ம மாடிஃபைலாம் எதாவது பண்ணணும்னு நினச்சா மாடிஃபை பண்ணி பில்ட் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் அட்வான்ஸ்டு டாபிக்ங்கிறதுனால நான் இதுக்குள்ளே போகல. ஜஸ்ட் நோ பைத்தான் சோர்ஸ் எதுக்கு அப்படின்றது. அப்போ தான் உங்களுக்கு தெரியும் நான் எதை டவுன்லோட் பண்ணணும் இல்லை எது வேண்டாம். ஸோ அஃப்கோர்ஸ் இங்கே வந்தீங்கன்னா ஒவ்வொரு பிளாட்ஃபார்முக்கும் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. இங்கே விண்டோஸ்க்கு லிஸ்ட் பண்ணியிருக்காங்க, இங்கே மேக் OS செக்ஷன். நம்ம அதர் பிளாட்ஃபார்ம் போனீங்கன்னா, இப்போ நான் லினக்ஸ் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா ஐ கோ டு அதர் பிளாட்ஃபார்ம். நீங்கள் விண்டோஸ்னா விண்டோஸ்குள்ளே போடுங்க. ஸோ ஓகே, இவங்க ஜென்ரலாக லினக்ஸ்க்கு இங்கே லிஸ்ட் பண்ணல, சம்வேர் ஆல் ரிலீசஸ். லினக்ஸுக்கு பொதுவாக என்ன பண்ணுவாங்கன்னா சோர்ஸ் கோடு கொடுத்துருவாங்க. ஏன்னா லினக்ஸ் யூசர்ஸ்லாம் வந்து சோர்ஸ் வந்து கம்பைல் பண்ணுறது தான் விரும்புவோம் பெரும்பாலும். ஸோ சோர்ஸ்லேருந்து நான் அப்படி தான் கம்பைல் பண்ணி யூஸ் பண்ணுவேன். ஸோ விண்டோஸ் ஸ்பெசிஃபிக் பார்த்தீங்கன்னா, விண்டோஸ் ஸ்பெசிஃபிக் இங்கே வந்தீங்கன்னா அது லேட்டஸ்ட் பைத்தான் 3 ரிலீஸ் 2 ரிலீஸ் இருக்குது. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், பைத்தான் 3க்கு போங்க, 2க்கு போக வேண்டாம், 2 இஸ் டெட் ஆல்ரெடி அப்படின்னு. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஸ்டேபிளான விஷயம் என்னென்னா பைத்தான் 3.8.3 தான் ஸ்டேபிள். ஓகே, இவங்க இங்கே ஒரு ஸ்டேட்மெண்ட்டை தெளிவாக சொல்லிட்டாங்க. விண்டோஸ் எக்ஸ்பி அதுக்கு முன்னாடி இருக்கிற ஆப்ரேட்டிங் சிஸ்டம்லாம் இதை பயன்படுத்திங்கன்னா வேலை செய்யாதுன்ட்டாங்க. ஓகே ஃபைன். ஸோ இதில் நீங்கள் தேவையானதை உங்கள் கம்ப்யூட்டர் வந்து 64 பிட்டா 32 பிட்டா அப்படிங்கிறத பார்த்து 64னு இருக்கிறதெல்லாம் 64 பிட்டுக்கு, 64னு இல்லாததெல்லாம் 32 பிட்டுக்கு டவுன்லோட் பண்ணணும். ரைட். ஸோ இந்த மாதிரி திஸ் இஸ் ஹவ் யூ யூஸ் இட். அஃப்கோர்ஸ் இங்கே நிறைய டாக்குமெண்டேஷன், பிகினர்ஸ் கைடு, இந்த மாதிரி நிறைய செக்ஷன் இருக்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். ஸோ நான் உங்களுக்கு காட்ட நினச்சது என்னென்னா இதுதான். பைத்தான் எதுக்கெலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா யூ கேன் யூஸ் பைத்தான் ஃபார் வேரியஸ் திங்ஸ். பைத்தான் அது மாதிரி யாரெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல யூஸ் பண்ணிருக்காங்க. நாசா யூஸ் பண்ணுறாங்க, கூகுள் யூஸ் பண்ணுறாங்க, ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுறாங்க. ஐ திங்க் பைத்தான் இஸ் எவ்ரிவேர். பைத்தான் வந்து யூஸ் பண்ணாத பெரிய நிறுவனங்களும் கிடையாது, சின்ன கம்பெனிஸும் கிடையாது. பைத்தான் இஸ் யூஸ்ட் எவ்ரிவேர் பேசிக்கலி. சயின்டிஃபிக் கம்ப்யூட்டிங்லலாம் பைத்தான் நினச்சிக்க இன்றைக்கி ஆளே இல்லை. இந்த பிக் டேட்டான்னு சொல்கிறதா இருக்கட்டும், இல்லை இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மிஷின் லேர்னிங்லாம் இன்றைக்கி பைத்தானுக்கு வந்து எக்கச்சக்கமாக லைப்ரரிஸ் இருக்குது. பைத்தான் இஸ் யூஸ்ட் இன் மெனி பிளேசஸ் பேசிக்கலி. ஓகே, ஸோ இது ஒரு சைடு இருக்கட்டும். வில் கம் பேக் டு மாடியூல்ஸ். ஸோ இப்போ நான் ஆர்இபிஎல்லாம் என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் இல்லையா? ஸோ ஆர்இபிஎல் வச்சு நம்ம என்ன பண்ண முடியும்னு பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் இப்போ நான் மாடியூல்லாம் என்ன சொன்னேன். ஸோ இப்போ நான் சொன்னேன், இப்போ ஆர்இபிஎல்ல நீங்கள் எழுதுகிற கோடு ஆர்இபிஎல் விட்டு வெளியில் வந்துட்டீங்க அப்படின்னா இட் இஸ் நாட் ஸ்டோர்ட் எனிவேர். அந்த ஆர்இபிஎல் எழுதுனது அது காத்தோட போயிடுச்சுன்னு கூட வச்சுக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து கோடை வந்து எழுதணும்னா ஒரு ஃபைலில் தான் எழுதுவோம், ரைட்டா? ஸோ நம்ம வில் கோ இன்டு லாஸ்ட் டைம் நான் வந்து உங்களோட செஷனுக்கு வந்து ப்ரெசன்டேஷன் எடுத்துருந்தேன். ஓகே, ஸோ எக்ஸாம்பிள்னு ஒரு இதை தான் லாஸ்ட் வீக் நம்ம பார்த்தோம், ரைட்? ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இருங்க, நான் ஒரு கொஞ்சம் கிளியர் பண்ணிட்டு வந்துடுறேன். பை கேஷ்லாம் என்னன்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நீங்கள் அதை பற்றி கவலைப்படாம ஜஸ்ட் டெலிட்டிங் தோஸ் ஃபைல்ஸ். எனக்கு பைஒய்சி அப்படின்னு முடிகிற ஃபைல்ஸும் வேண்டாம். ஸோ நான் அதையும் டெலிட் பண்ணிட்டேன், ரைட்டா? ஸோ இங்கே நம்மளோட விர்ச்சுவல் என்விரான்மெண்ட் இருக்குது. விர்ச்சுவல் என்விரான்மெண்ட்னா என்னன்னு நான் லாஸ்ட் வீக்கு சொல்லிட்டேன். நான் இப்போ அந்த விர்ச்சுவல் என்விரான்மெண்ட்டை வந்து ஆக்டிவேட் பண்ணிடுறேன். நீங்கள் உங்களுக்கு இது ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். சூப்பர். ஓகே, நான் நான் கோ டு பேஷ். my md then activate.
ஓகே. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இங்கே வந்து மை என்விரான்மெண்ட்டை விட்டுருங்க, அது விர்ச்சுவல் என்விரான்மெண்ட் ஃபோல்டர். அது இல்லாமல் இங்கே 2 ஃபைல் இருக்குது. ஒன்று test.py, ஒன்று மை மாடியூல் டாட் பை. test.py எதுக்குன்னு லாஸ்ட் வீக் அதையும் எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. மை மாடியூல் இப்போ மாடியூல்குள்ளே தான் போகிறோம். இங்கே நான் மாடியூல் தானே சொல்லியிருந்தேன். ஸோ கோயிங் டு த மாடியூல். ஸோ மாடியூலுங்கிறது பைத்தானில் என்ன அப்படின்னா, இப்போது நம்ம பொதுவாக கோடு எழுதுறோம் அப்படின்னா அஃப்கோர்ஸ் நம்ம ஒரு ஃபைல்குள்ளே இருந்தால் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ அப்படி ஒரு ஃபைல் தான் இந்த ஃபைல்னு எடுத்துப்போம். ஸோ பைத்தானில் இந்த மாதிரி ஒவ்வொரு ஃபைலுமே இருக்குல்ல. இப்போ இந்த test.py கொண்டு இந்த ஃபைல் கொண்டு இப்போ நான் இன்னொரு ஃபைல் கிரியேட் பண்ணுறேன்னு வச்சுங்க, அனதர் மாடியூல்னு இன்னொரு ஃபைல் கிரியேட் பண்ணுறேன்னு வச்சுங்க, இதுவுமே மாடியூல் தான். ஸோ பைத்தானை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி .py முடிகிற எல்லா ஃபைலுமே வந்து நம்ம மாடியூல்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயமும் சொல்லுவோம். இப்போ பேக்கேஜஸ்னா என்னென்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் பேக்கேஜ்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வந்து என்னோட இந்த இந்த மாடியூல்ஸ் எல்லாம் தனித்தனியாக வெளியில் இருக்கிறதுக்கு பதிலாக இப்போ கிரியேட் எ ஃபோல்டர். இப்போ சில மாடியூல்ஸ்லாம் நான் எழுதிட்டு இந்த மாடியூல்லாம் ஒரே பேக்கேஜ் கீழே இருக்கணும், இதெல்லாம் வந்து இது சம்மந்தப்பட்டது அப்படின்னா நான் அதெல்லாம் குரூப் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் டேட்டா பேஸோட கனெக்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா, நான் டேட்டா பேஸ் சம்மந்தமாக சில மாடியூல்ஸ்லாம் எழுதுறேன்னா டேட்டா பேஸ்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கிட்டு இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த அனதர் மாடியூலும் மை மாடியூலும் அதுக்குள்ளே தள்ளுறேன்னு வச்சுக்கோங்க. ஐம் மூவிங் இட் எம்வி மை மாடியூல் அண்ட் அனதர் மாடியூல் இன்சைட் டேட்டா பேஸ். இதுக்குள்ளே இப்போ நான் மூவ் பண்ணிட்டேன். இப்போ டேட்டா பேஸ்னு ஒரு ஃபோல்டர், அந்த ஃபோல்டருக்குள்ளே அந்த ஃபைல் போயிடுச்சு. இப்போது அந்த டேட்டா பேஸுங்கிற ஃபோல்டருக்குள்ளே நான் போயிட்டு இங்கே வந்து இந்த 2 ஃபைலையும் வச்சுட்டு அது கூட இன்னொரு ஃபைலை நான் வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. அந்த ஃபைல் இட்ஸ் ஸ்பெஷல் ஃபைல் இன் பைத்தன் __init__.py. இங்க டபுள் அண்டர்ஸ்கோர் இருக்குல்ல, அதனால இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா டண்டர்னு சொல்லுவாங்க. டபுள் அண்டர்ஸ்கோர், அதாவது டி அண்டர் டண்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. டபுள் அண்டர்ஸ்கோர் டண்டர் ஃபைல்ஸ்னு சொல்லுவாங்க. டண்டர் ஃபைல்ஸ் இருக்கு, டண்டர் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. ஸோ நான் இந்த டண்டர் ஃபைல்ஸ் வச்சுக்கிறேன். ஏன் இந்த init.pyனா, இந்த init.py ஒரு ஸ்பெஷல் ஃபைல் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். இந்த init.py ஸ்பெஷல் ஃபைல்னா இதுக்கு என்ன அர்த்தம்னா, இது எந்த ஃபோல்டருக்குள்ள இருக்கோ அந்த ஃபோல்டர் வந்து நம்ம பேக்கேஜா பைத்தன் கன்சிடர் பண்ணிக்கலாம். இட்ஸ் அ பேக்கேஜ் அப்படின்னு அர்த்தம். பேக்கேஜ்னா ஆப்வியஸா அதுக்குள்ள வந்து சில மாடியூல்ஸும் இருக்கும் அப்படின்னு நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். ஸோ பேக்கேஜ் இஸ் கலெக்ஷன் ஆஃப் ஆர் குரூப்பிங் ஆஃப் மாடியூல்ஸ். அதுக்கு ஒரு பேக்கேஜ், இது ஒரு பேக்கேஜ்னு இண்டிகேட் பண்ணுறதுக்காக நம்ம இதை வச்சுருக்கோம். இது இல்லைன்னா என்ன ஆகும்னா, யூ கேனாட் இம்போர்ட், வெளியில இருந்தோ இல்லை வேற ஒரு பேக்கேஜ் வந்து இதை இம்போர்ட் பண்ண முடியாது. அதனால இது தேவை. இதை நீங்கள் எம்டியாக கூட வச்சுக்கலாம், டசன்ட் மேட்டர். இந்த ஃபைல் ப்ரெசன்ஸ் இருக்கணும், அவ்வளோதான். அப்படி இருந்துச்சுன்னா அது பேக்கேஜுக்குள்ளே இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ இதுதான் வந்து பேசிக்காக வந்து மாடியூல் அண்ட் பேக்கேஜுக்கான வித்தியாசம். இந்த ஸ்ட்ரக்சரிங், இந்த ஆர்கனைசேஷன்லாம் நீங்கள் இன்னைக்கு ஆரம்பத்திலே தெரிஞ்சுக்கிட்டா நல்லது. இல்லைன்னா அப்புறம் நாளைக்கு போக கூட இருக்கும்போது கட்டாம நம்ம எழுதாமல் இன்னும் வாட் வி ஹாவ் டு ரைட் அப்படிங்கிறதா நம்மளுக்கு தெரியும். சரி, இன்னைக்கு நான் ஆர்இபிஎல் குள்ள போயிட்டு வில் கெட் இன் டு பேசிக்ஸ் ஆஃப் பைத்தான். சரியா? ஸோ பைத்தான் ஆர்இபிஎல் இன்னொரு விஷயம் சொல்லணும் என்னன்னா, பைத்தானோட ஆர்இபிஎல்லே வந்து இப்போ வெறும் பைத்தான்னு நம்ம கூப்பிடுறோம் இல்லையா, இதுதான் ஆர்இபிஎல். இதுல வந்து சில ஃபீச்சர்ஸ்லாம் இருக்காது. சில ஃபீச்சர்ஸ்னா நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா, நான் டைப் பண்ணும்போது என்ன கமாண்ட் இருக்குன்னு நான் ஆட்டோ கம்ப்ளீட் பைத்தான் 3ல கொண்டு வந்துட்டேன். நைஸ், வெரி நைஸ். ஸோ என்னென்ன கமாண்ட்ஸ் இருக்குது அது ஆட்டோ கம்ப்ளீட் ஆகணும் அப்படிங்கிறதெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. பட் ஐ ப்ரிஃபர் சம்திங் கால்ட் அஸ் ஐபைத்தான், விச் இஸ் மச் மோர் சொஃபிஸ்டிகேட்டட்னு சொல்லலாம். ஸோ நான் ஐபைத்தான் இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கேன். ஐபைத்தான் 3 ஐ வில் கெட் இன்டு ஐபைத்தான். ஐபைத்தானும் பைத்தானும் வேற இல்லை. ஐபைத்தான் இஸ் அதே பைத்தானுக்கான இன்டர்பிரேட்டர் தான், ஆர்இபிஎல் தான், பட் இன்டராக்டிவ் பைத்தான். ஐ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் இன்டராக்டிவ். ஸோ அண்ட் என்ஹான்ஸ்ட் இன்டராக்டிவ் பைத்தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ இதில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. டிஃபால்ட் பைத்தான் இன்டர்பிரேட்டரில் இல்லாத சில, ஆர்இபிஎல்ல இல்லாத சில விஷயங்கள்லாம் இதுக்குள்ளே இருக்கும். ஸோ ஐ ஃபீல் திஸ் இஸ் வெரி ஈஸி அண்ட் ஃப்ரெண்ட்லி டு ப்ளே வித் பைத்தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே, ஸோ பைத்தானில் நம்ம ஃபஸ்ட்டு அஃப்கோர்ஸ் லாங்குவேஜோட சின்டாக்ஸ் இதெல்லாம் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த லாங்குவேஜில் சி பைத்தானோடைய சின்டாக்ஸில் பார்க்கலாம். சின்டாக்ஸில் என்னென்னலாம் இருக்குது, வில் சி ஹவு டு டிஃபைன் வேரியபிள்ஸ். மீன் இது ரொம்ப பொதுவான விஷயமா இருக்கும் சின்டாக்ஸுங்கிறது டாப்பிக்காக போட்டுக்கலாம். டைட்டில் ஃபார் தி எக்ஸ்பிளரேஷன். வில் சி வேரியபிள்ஸ் எப்படி எழுதுறது அண்ட் கால்குலேஷன்ஸ்லாம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறது. அப்புறம் இம்போர்ட்டிங் அதர் மாடியூல்ஸ். இம்போர்ட்டிங் நம்ம ஆக்சுவலாக லாஸ்ட் செஷன்லேயே பார்த்தோம். சரியா?
ஃபஸ்ட்டு வேரியபிள். இப்போது எல்லா லாங்குவேஜ்லையுமே இப்போது சி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணணும்னா நீங்கள் ஃபஸ்ட்டு அதோட டேட்டா டைப் சொல்லணும். இப்போ இன்டீஜர்னா இன்ட்டுன்னு சொல்லுவீங்க, கேரக்டர்னா கேரன்னு சொல்லுவீங்க. அந்த மாதிரி ஜாவாலையும் சரி யூ ஹாவ் டு சே ரைட், இது என்ன டேட்டா டைப்பு, இது என்ன டைப்புன்னு சொல்லிட்டு தான் வில் ஸ்டார்ட். இந்த மாதிரி டைப்பை சொல்லிட்டு நம்ம கோடு எழுதுறது இருக்குல்ல, அந்த ஸ்டைல் ஆஃப் ப்ரோக்ராமிங்க்கு பேர் வந்து ஸ்டாட்டிக் ப்ரோக்ராமிங்னு சொல்லுவாங்க. ஸோ ஸ்டாட்டிக்னா நீங்கள் வந்து ஒரு 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 வேரியபிளோட டைப்பை நீங்கள் சொல்லி ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க, அதனால இட்ஸ் ஸ்டாட்டிக். இட்ஸ் நாட் கோயிங் டு சேஞ்ச் எனிவே. ஈவன் நான் சியில் வந்து இப்போ நான் இன்ட் சி இஸ் ஈக்குவல் டு ஒரு நிமிஷம் இருங்க, கெட்டிங் எ கால். ஹாய், சாரி. ஐயோ நோ சார்னா இவ்வளோ நேரம் என்னோட ஸ்க்ரீனே தெரியலையா உங்களுக்கு? ஓ, அது பழைய கொஸ்டினா? லேப்டாப்காக கேட்டதோ? சாரி, பயந்துட்டேன். இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருந்தோம். சரி, ஓகே ஓகே ஓகே, ஐல் கெட் பேக் டு. இப்போ சியில் வந்து ஏதோ ஒரு வேரியபிள் நீங்கள் டிக்ளேர் பண்ணணும் அப்படின்னா, இப்போ ஏஜ்னு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறீங்கன்னா இப்படி தான் டிக்ளேர் பண்ணுவீங்க, ரைட்டா? இதில் வந்து நீங்கள் திரும்ப அடுத்த ஸ்டேட்மெண்ட்டில் எங்கேயோ போயிட்டு நீங்கள் ஏஜுக்கு வந்து வேற ஒரு டைப், இப்போ ஏஜில் போயிட்டு நீங்கள் ஏதோ ஒரு ஸ்ட்ரிங்கை போட்டிங்க அப்படின்னா எரர் அடிக்கும், ரைட்டா? பட் பைத்தனில் கேசஸ் ஆர் டிஃப்ரெண்ட். பைத்தனில் வந்து இட்ஸ் அ டைனமிக் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஸோ ஸ்டாட்டிக் இல்லை. ஸோ ஸ்டாட்டிக்னா என்னன்னு சொல்லிட்டேன். யூ ஹாவ் டு டிக்ளேர் த டைப் வென் யூ ஸ்டார்ட் ப்ரோக்ராமிங். டைனமிக்னா த லாங்குவேஜோட கம்பைலர் வந்து இன்டர்பிரட் பண்ணிக்கும் ரன் டைமில் ஒரு ஒரு வேரியபிளுக்கும் என்ன வேல்யூ கொடுத்துருக்கீங்களோ அந்த வேல்யூ என்ன டைப்போ அந்த டைப் அந்த வேரியபிளுக்கு அதுவே அசைன் பண்ணிக்கும். ஸோ நீங்கள் உட்காந்து இது என்ன வேரியபிள், என்ன டைப் அதெல்லாம் சொல்லணும்னு அவசியம் இல்லை. பட் யூ நீட் டு நோ என்னென்ன டைப்ஸ் இருக்குது பைத்தான்லன்னு. இன்ட்னு ஒரு டைப் இருக்குது, ஸ்ட்ரிங்குன்னு ஒரு டைப் இருக்குது, பூலியன் இருக்குது, ஃபால்ஸ், ட்ரூ, அதுக்கப்புறம் வேறு என்ன டைப்ஸ் இருக்குது, ஃப்ளோட் இருக்குது, இன்ட்டு, ஸ்ட்ரிங், பூலியன், ஃப்ளோட்டு. ஸோ இதெல்லாம் பேசிக் டைப்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். சாரி, பேசிக் டைப்ஸ் இருக்குது. இதெல்லாம் நான் கிளியர் பண்ணுறேன். இதை நீங்கள் பார்க்கணுன்னா திரும்ப இன்ட்டு, ஸ்ட்ரிங்கு, பூலியன், ஃப்ளோட்டிங் பாயிண்ட்டு. ஸோ இதெல்லாம் பேசிக்காக இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் ஒரு வேரியபிள் வந்து இப்போ ஏஜ் அப்படின்னு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணி அதுக்கான வேல்யூ நான் கொடுக்கலாம், 22 அப்படின்னு நான் கொடுக்கலாம். ஸோ ஏஜ் அப்படின்னு பார்த்தா ஏஜ் 22. ஜென்ரலாக பிரிண்ட் வந்து இப்படி தான். சியில் வந்து பிரிண்ட் எஃப்லாம் எழுதுவோம், ஜாவாவில் பிரிண்ட் எல்என், சிஸ்டம் டாட் பிரிண்ட் எல்என்லாம் போடுவீங்க. ஸோ இங்கே வந்து பிரிண்ட்டு அப்படி ஏஜ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா டுவெல் பிரிண்ட்டு. ஸோ பிரிண்ட் இஸ் ஃபங்க்ஷன் டு ஸ்டாண்டர்ட் அவுட்புட்டுக்கு நீங்கள் பிரிண்ட் பண்ணிட்டு ரைட்டா? ஸோ அந்த மாதிரி இப்போ ஏஜுக்கு நான் வேறு என்ன வேணால் சப்ளை பண்ணலாம். இந்த சியில் இதை பண்ணிங்கன்னா எரர் அடிக்கும். ஏன்னா சியில் நீங்கள் முன்னாடியே இது வந்து இன்ட்டுன்னு சொல்லி இங்கே டிக்ளேர் பண்ணி வேல்யூ அசைன் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் இன்டீஜர் டைப்பாக ஏஜுக்கு நம்பர்லாம் கொடுத்தீங்கன்னா சி ஏற்றுக்கும். ஆனால் இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா ஏற்றுக்காது. பட் பைத்தன் வந்து டைனமிக்ங்கிறதுனால ஆஸ் யூ கோ இட் வில் ஒர்க். இப்போ ஏஜில் வந்து டெஸ்டிங் அப்படின்னு இருக்கும், இட் வில் ஒர்க், ரைட்? ஸோ பட் இது வந்து ஃப்ளெக்சிபிளாக இருக்குது அப்படின்னு நம்ம நினச்சாலும் சீரியஸாக ப்ரோக்ராமிங் பண்ணும்போது இதுக்கு பேர் மியூட்டபிலிட்டின்னு சொல்லுவோம். பொதுவாக ஒரு வேரியபிள் அதை டிக்ளேர் பண்ணிவிட்டு அதோட வேல்யூஸை வந்து நம்ம ரன் டைமில் மாற்றிக்கிட்டே வருவோம் அப்படின்னா இட்ஸ் கால் மியூட்டேஷன். அதை மாற்றுறதுக்கு பேர் மியூட்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இது ஒரு சைடில் வந்து இது ஃப்ளெக்சிபிளாக தெரிஞ்சாலும் இன்னொரு சைடில் இட் இஸ் வென் யூ டூ சம் ப்ரோக்ராமிங் ஒரு பெரிய சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன்லாம் டெவலப் பண்ணும்போது இந்த மியூட்டேஷன் வந்து ஒரு பெரிய சிக்கல் கொண்டு வந்து நிறுத்தும். என்ன சிக்கல் நிறுத்தோம்னா, நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். நம்ம ஒரு வேரியபிளில் நிறைய ஃபங்க்ஷன்ஸ்குள்ளே பாஸ் பண்ணி ஒரு ஃபங்க்ஷனும் அந்த ஃபங்க்ஷனோட வேல்யூ ஒவ்வொரு மாதிரி மாற்றலாம். இன்டீஜராக நான் பாஸ் பண்ணியிருப்பேன். ஒரு 10 ஃபங்க்ஷனுக்குள்ளே போயிட்டு வெளியில் வரும்போது அது ஃப்ளோட்டாக வருது, இல்லை வந்து அது ஸ்ட்ரிங்காக வருது அப்படின்னா ஐ கேனாட் ப்ரெடிக்ட், ரைட்? ஸோ ஓவரால் இந்த ஃபங்க்ஷன் எப்போ எந்த ஃபங்க்ஷன் கால் பண்ண போகிறோம் அப்படின்னு டிட்டர்மினிஸ்டிக்காக நம்மளுக்கு தெரியலன்னா this mutation will cause confusion and sometimes கிராஷ் ஆகலாம். ஸோ இது வந்து கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ண வேண்டியது தான் மியூட்டேஷனை கொஞ்சம் லிபரலாக யூஸ் பண்ணாமல்
யூஸ் பண்ணுங்க, நாட் யூஸ் பண்ணவே கூடாதுன்னு சொல்ல. அப்படி இல்லைன்னா இந்த லாங்குவேஜில் இது இருக்கிறதுக்கு அர்த்தமே இல்லை. ரைட். ஸோ ஏஜ் இஸ் ஈக்குவல் டு 22. இட்ஸ் அன் இன்டீஜர் டைப் ஆஃப் ஏஜ் அப்படின்னு செக் பண்ணீங்கன்னா யூ வில் நோ வாட் டைப் இட் இஸ். Name is equal to something. So name is a string, right? So floating point அதாவது இருக்கும். Let's say height is equal to 21 point something unit அப்படிலாம் கேட்காதீங்க. So type is height float. Type of height is float. So இதெல்லாம் வந்து basic data types அப்படின்னு சொல்லலாம். So this is how you declare or use variables in Python. ஜஸ்ட் ரொம்ப காமனாக எல்லா லாங்குவேஜ்லேயும் பார்த்தது தான். லெஃப்ட் சைடில் வேரியபிளோட பேர், அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் இருக்கும், ரைட் சைடில் அதுக்கான வேல்யூ நீங்கள் கொடுப்பீங்க. ரைட்டா? ஸோ அந்த மாதிரி ஒரு பூலியன்லையும் அசைன் பண்ணலாம். இஸ் சம்திங் அப்படின்னு ஏதோ ஒரு கேள்வி கேட்குறோம், அதுக்கு ட்ரூவா ஃபால்ஸ் அப்படின்னு மட்டும் ஆன்சர் வச்சுக்கணும். அப்படின்னு ஒரு வேரியபிள், இந்த பூலியன் டைப். ரைட்டா? ஸோ யூ ஹேவ் ஆல் திஸ் பேசிக் டேட்டா டைப்ஸ் ஹியர். இதை தாண்டி பைத்தானில் வந்துட்டு கால்குலேஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணுறது எல்லா லாங்குவேஜும் பெர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி தான். எல்லா பேசிக் அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸும் அவைலபிள். இப்போது 1+1 நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். 20 into 40 சம்திங் லைக் தட். இதெல்லாம் வேலை செய்ய போகுது, இதில் எந்த பிரச்சனையும் இல்லை. டேட்டா இட்ஸ் கோயிங் டு ஒர்க் எனிவே. இதை தாண்டி சப்போஸ் நான் ஸ்கொயர் பண்ணணும் அப்படின்னா 2 இல்லை 2 இன்டூ போட்டோன்னா ஸ்கொயர். ஐ மீன் லைக் ரைசிங் பவர்னு அர்த்தம். ஸோ 2 power 2 is 4. 2 power 4 is what? 16. அந்த மாதிரி நீங்கள் பவர்லாம் ரைஸ் பண்ணணும் அப்படின்னா கேன் யூஸ் திஸ். ஸோ இது இப்படி யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா தெர் இஸ் ஆல்சோ எ ஃபங்க்ஷன் கால் பவர் கீவேர்ட் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ 2 power 16 அப்படின்னு நான் சொல்கிறேன். இட்ஸ் ஆல்சோ கோயிங் டு கிவ் மீ த சேம் ஆன்சர். ஸோ இந்த ஃபங்க்ஷனையும் டிஃபால்ட் இன்பில்ட் ஃபங்க்ஷனையும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஷார்ட்கட் இதையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பவர் இப்படி ரைஸ் பண்ணலாம். இப்போ நவ் லெட் மீ டேக் யூ டு இந்த வேரியபிள்ஸ் கால்குலேஷன்ஸ் இதெல்லாம் பார்த்துட்டேன். இப்போ இம்போர்ட்டிங் அதர் மாடியூல்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பைத்தானில் வந்துட்டு ஸ்டாண்டர்ட் லைப்ரரியில் மேத் அப்படின்னு ஒரு மாடியூல் இருக்குது, இம்போர்ட் மேத். ஸோ திஸ் இஸ் ஹவ் வி இம்போர்ட் அனதர் மாடியூல். நம்ம ஒரு மாடியூல் நம்மளே எழுதுகிற மாடியூலாக இருக்கட்டும், இல்லை ஸ்டாண்டர்ட் லைப்ரரியோ இல்லை பிப் இன்ஸ்டால் லாஸ்ட் டைம் பார்த்தோம் இல்லையா, அந்த மற்ற லைப்ரரிஸ்லேருந்து இருக்கிற மாடியூல் வந்து நம்ம இம்போர்ட் பண்ணணும்னா யூஸ் இம்போர்ட் இம்போர்ட் யூஸ் பண்ணி தான் பண்ணுவோம். ஸோ இம்போர்ட் மேத்து நான் மேத் இம்போர்ட் பண்ணிட்டேன். இப்போது எனக்கு மேத் டாட் அப்படின்னு ஐபைத்தான் சொன்னதில்ல, ஐ வில் ஷோ மீ என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு ஐபைத்தான் அழகாக காமிச்சிடும். ஸோ மேத் டாட் என்னென்ன இருக்குது அப்படின்னு, என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு காட்டுது. ஸோ லெட் மீ ட்ரை ஸ்கொயர் ரூட். ஸோ SQRT ஸ்கொயர் ரூட் ஆஃப் 16 should be 4, ரைட்? ஸோ அந்த மாதிரி மேத் டாட். இப்போ இந்த மாதிரி நீங்கள் வந்து வேறு மாடியூலில் இருக்கிற ஃபங்க்ஷன்ஸை யூஸ் பண்ணிக்கலாம், வேறு மாடியூலில் இருக்கிற வேரியபிள்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல பை இஸ் அ கான்ஸ்டன்ட்டு, ஸோ அதோட வேல்யூவை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மேத் டாட் இந்த மாதிரி மாடியூல்ஸை நம்ம இப்படி தான் இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து இம்போர்ட் பண்ணுவோம். வில் யூஸ் த ஃபங்க்ஷன்ஸ் இப்படி தான் கூப்பிடுவோம். அண்ட் அகைன் அதுக்குள்ளே இருக்கிற வேரியபிள்ஸையும் நம்ம அந்த டாட் ஆப்ரேட்டர்ஸ் தான் கூப்பிடுவோம். சரியா? ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ இம்போர்ட் அதர் மாடியூல்ஸ். ஓகே ஓகே இன்னும் ஒரு சின்ன விஷயத்த சின்ன எக்ஸாம்பிள் காமிச்சிட்டு நம்ம இந்த கிளாஸோட நிப்பாட்டிக்கலாம். என்னென்னா ஹவு டு யூஸ் இந்த இதெல்லாம் எப்படி ஃபைலில் எழுதி ரன் பண்ணுறது அப்படின்னு நான் காமிக்கிறேன். இது டேட்டா பேஸ்னு ஒரு ஃபோல்டர் வச்சுருக்கோம். சரி வேணாம், இதை இக்னோர் இட். நான் இங்கே சும்மா வந்து விம் app.py அப்படின்னு ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம பண்ணதெல்லாம் எப்படி வந்து ஒரு ஃபைலுக்குள்ளே போட்டு திரும்ப ரன் பண்ணி பார்க்குறது அப்படின்னு பார்க்கணும். ஸோ import math. What I will do is age is equal to something, 22, name is equal to something wrong, what else is student to the next one. So இதெல்லாம் வச்சுக்கிட்டு we'll just do some print statements. Print பைத்தன் 3ல வந்து பார்த்தீங்கன்னா எஃப் ஸ்ட்ரிங்ஸ்னு ஒன்று இருக்குது. இந்த எஃப் ஸ்ட்ரிங்ஸ் என்னென்னா, இப்போ நான் வந்து ஏஜ் அப்படின்னு சொல்லிடலாம், பட் நான் இது கூட சேர்த்து சில இப்போ வந்து
ஃபர்ஸ்ட் ஒரு பேரை பிரிண்ட் பண்ண வச்சுக்கோங்க. மை நேம் மை 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 நேம் இஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிரிண்ட் பண்ணுறேன் அப்படின்னா இது வந்து இட் வில் ஒர்க் லைக் திஸ். இப்படியும் எழுதலாம் நீங்கள். பட் த மோர் கன்வீனியன்ட் வேயாக நான் என்ன பார்க்குறேன்னா, பைத்தானில் இந்த எஃப் ஸ்ட்ரிங்ஸ்னு ஒன்று உண்டு. எஃப்னு போட்டுட்டு இது ஆரம்பிச்சிங்க அப்படின்னா மை நேம் இஸ் நேம். ஸோ இந்த மாதிரி ப்ராக்கெட்டுக்குள்ளே நீங்கள் அந்த வேரியபிளை வந்து சப்ஸ்டியூட் பண்ணலாம். சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா அதோட வேல்யூ ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் ஆகி இதுக்குள்ளே வந்துடும். ஸோ திஸ் இஸ் மச் மோர் சிமாண்டிக் வே, ப்ராப்பரான வே அப்படின்னு நான் பைத்தான் 3ல நினைக்கிறேன். இது வந்து நான் ஷோ யூ இஃப் எல்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். சரியா? இப்போ நான் இ ஸ்டூடெண்ட்டுங்கிறத ட்ரூன்னு வச்சுக்கேன். இந்த பூலியன் வேல்யூ வச்சு நான் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டை பிரிண்ட் பண்ண போகிறேன்னா இஃப் ஸ்டூடெண்ட் இஃப் ஸ்டூடெண்ட்னா இஃப் ட்ரூ, இது ட்ரூவாக இருந்துச்சுன்னா, இது ஸ்டூடெண்ட்டாக இருந்தாருன்னா பிரிண்ட் ஐ எம் ஸ்டூடெண்ட். அப்படி எல்ஸ்ன்னு நீங்கள் இப்படி எழுதலாம். எல்ஸ்ன்னு இப்படி எழுதிட்டு பிரிண்ட் நாட் அ ஸ்டூடெண்ட் அப்படின்னு நீங்கள் எழுதலாம். ரைட்? பட் திஸ் இஸ் ஆப்ஷனல். இந்த கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து எப்போ பிரிண்ட் ஆகும் அப்படின்னா இது ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் பிரிண்ட் ஆகும். எல்ஸு பிரிண்ட் ஆகாது. அதனால இந்த எல்ஸு கூட எடுத்துட்டு அது பிரிங் அவுட் சைட். இந்த அவுட் சைடு இன்சைடுன்னு சொல்லும்போது இந்த இன்டென்டேஷனுங்கிறது பைத்தானில் வெரி இம்பார்ட்டன்ட். மற்ற லாங்குவேஜில் நீங்கள் இதை சீரியஸாக எடுத்துருக்க மாட்டீங்க. பட் பைத்தானில் யூ ஹேவ் டு டேக் திஸ் இன்டென்டேஷன் சீரியஸ். இன்டென்டேஷன் என்னன்னா, இப்போ பைத்தானில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா யூ வில் நாட் ஹேவ் திஸ். இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு இப்போ சியில் வந்து இப்படி எழுதிருப்பீங்க, ஃபங்க்ஷன் எழுதிருப்பீங்க, இன்ட் மெயின் அப்படிலாம் எழுதிட்டு இப்படி எழுதிருப்பீங்க. ரைட்? இந்த ப்ராக்கெட்ஸ்குள்ளே தான் நீங்கள் அந்த ஃபங்க்ஷனை எழுதி முடிப்பீங்க. பட் இங்கே வந்து அந்த ஃப்ளவர் ப்ராக்கெட்டுக்கு வேலை இல்லை, ஃபங்க்ஷனுக்கு அப்படி வேலை இல்லை. ஃபங்க்ஷன் மட்டும் இல்லை, எனி பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து இந்த ஃப்ளவர் ப்ராக்கெட் வச்சு நம்ம எழுத மாட்டோம் பைத்தானில். அதுக்கு பதிலாக என்ன பண்ணுவோம்னா இந்த ஸ்பேஸை பயன்படுத்திப்பேன். இங்கே பார்த்தீங்கன்னா 4 ஸ்பேஸ் விட்டுருக்கேன். 1 2 3 4. ஸோ நான் என்னோட வெப் எடிட்டரில் நான் ஆட்டோமேட்டிக்காக இதை வந்து கான்ஃபிகர் பண்ணி வச்சுக்கிறதுனால நான் அடுத்த லைன் போனால் அதுவே எனக்காக 4 ஸ்பேஸை விட்டுரும். ஸோ அதெல்லாம் ஒவ்வொரு வாட்டி நான் உட்காந்து ஸ்பேஸ் தட்டின்னு இருக்க தேவையில்லை. அதெல்லாம் நான் என்னோட எடிட்டரில் நான் கஸ்டமைஸ் பண்ணி வச்சுருக்கேன். சரியா? ஸோ அந்த மாதிரி இப்போ இஃப்க்குள்ளே இருக்கிற ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம், இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு பிரிண்ட் வந்து இஃப்க்குள்ளே இருக்குது. இந்த செகண்ட் பிரிண்ட் பார்த்தீங்கன்னா இஃப்க்கு வெளியில் இருக்குது. ஏன்னா அது அந்த 4 ஸ்பேஸ்க்குள்ளே இல்லை. ஸோ இந்த பிளாக் இதோட முடிஞ்சிச்சு அப்படின்னு அர்த்தம். ரைட்டா? ஸோ இப்படி தான் வந்து செமிகோலன் வைப்போம். இந்த செமிகோலன் வச்சா இட் டினோட்ஸ் அ ஸ்டார்டிங் ஆஃப் சம் பிளாக். அந்த பிளாக் அது கீழே வந்து இட் எக்ஸ்பெக்ட்ஸ் இந்த மாதிரி 4 ஸ்பேஸாவது இருக்கணும், ஒரு ஸ்டேட்மெண்ட்டாவது இருக்கணும், அதுக்கு 4 ஸ்பேஸாவது இருக்கணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணணும். சரியா? ஸோ இப்போ இதை ரன் பண்ணி பார்ப்போம். ரன் பண்ணி பார்த்தா என்ன வருதுன்னு பார்ப்போம். ரைட்டா? ஸோ இந்த கேஸ் இப்போ வரைக்கும் நம்மளுக்கு இந்த மேத் யூஸ் ஆகலை. அதனால் நான் மேத் வந்து கமெண்ட் பண்ணிடுறேன். ஸோ திஸ் இஸ் ஆஃப் யூஸ் கமெண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஆட்ச் போட்டிங்கன்னா சிங்கிள் லைன் கமெண்ட். ஸோ நான் இப்போ மேத் இன்போர்ட் பண்ணல, ஏன்னா எங்கேயுமே யூஸ் பண்ணலங்கிறனால ஜஸ்ட் கமெண்டட் சேவ் பண்ணிவிட்டு வெளியே வந்துட்டேன். இப்போ இந்த ஆப் டாட் பையை ஐ வில் ரன் வித் பைத்தன் 3.6 ஆப் டாட் பை. ரைட்டா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மை நேம் இஸ் ராம், மை ஏஜ் இஸ் 22, ஐம் அ ஸ்டூடெண்ட், ஐம் நாட் அ ஸ்டூடெண்ட், ரெண்டுமே பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ இஃப்ல வந்து ட்ரூ இருந்ததுனால இது பிரிண்ட் ஆச்சு. ரைட்டா? ஸோ வெயிட். ஸோ தென் இட்ஸ் சேஃப் டு இந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து சேஃப் டு யூஸ் எல்ஸ். இது வேறு கேஸில் வேணால் நம்ம ஆப்ஷன் வச்சுக்கலாம். இது இந்த கேஸில் ரைட். ஸோ இப்போ நான் இஃப்க்குள்ள இன்னும் 2-3 ஸ்டேட்மெண்ட் ஆட் பண்ணனா அதே இன்டென்டேஷன் லெவலில் ஐ வில் கண்டினியூ ரைட்டிங் இட். பிரிண்ட் ஓகே பாய் சம்திங். அதே மாதிரி எல்ஸுக்கு இந்த மாதிரி நான் எத்தனை ஸ்டேட்மெண்ட் அடுத்து எழுதிட்டே போகும்போது இந்த மாதிரி 4 ஸ்பேஸ் விட்டு எழுதிட்டே போகிறனோ அதெல்லாம் இந்த பிளாக்குள்ளே வரும். இப்போ அதே மாதிரி இங்கே எழுதுறதுலாம் இதுக்கு அடுத்து எத்தனை லைன் அந்த மாதிரி ஸ்பேஸ் விட்டுட்டு எழுதுறனோ அதெல்லாம் இந்த பிளாக்குள்ளே வரும். ரைட்? ஸோ திஸ் இஸ் சம்திங் தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பைத்தானில் பார்த்துருப்பீங்க, வேறு எந்த லாங்குவேஜ்லேயே பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ இதுக்கு பேர் என்ன? இன்டென்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இன்டென்டேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இன்டென்டேஷன் இல்லைனா பைத்தன் வில் த்ரோ எரர். சரி, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். இன்டென்டேஷன் வந்து தப்பாக லைக் இங்கே 4 ஸ்பேஸ் கொடுக்கறது போல நான் 3 ஸ்பேஸ் கொடுத்தாலோ 2 கொடுத்தாலோ இல்லை கொடுக்காம விட்டாலோ என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். ரைட்டா? அதுக்கு முன்னாடி இந்த 2 ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் ஆகுதான்னு பார்ப்போம். ரைட்? ஸோ ஐ எம் a student by 2 ஸ்டேட்மெண்ட்டும் பிரிண்ட் ஆயிடுச்சு. இப்போ வாட் இஃப் யூ டோன்ட் கிவ் இன்டென்டேஷன் ப்ராப்பர்லி? இப்போ ஒரே ஒரு இன்டென்டேஷன் கொடுத்தீங்க அப்படின்னா பைத்தன் இஸ் கோயிங் டு த்ரோ எரர்.
அன்எக்ஸ்பெக்டட் இன்டென்ட் அப்படின்னு ஒரு எரர் வந்துச்சு. இந்த லைனில் என்னப்பா சொல்கிறேன், இந்த லைனில் எந்த எரர் இருக்கு பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபைல் பேர் எந்த லைனில் எரர் எல்லாத்தையும் தெளிவாக சொல்லிடுச்சு. ரைட்டா, ஆப் டாட் ஃபைல லைன் நம்பர் 12 போய் பாரு, இந்த ஸ்டேட்மெண்ட் இருக்கும், அங்கே வந்து இன்டென்டேஷன் எரர் இருக்குது, அன்எக்ஸ்பெக்டட் இன்டென்ட் அப்படின்னு சொல்லி தெளிவாக, ரொம்ப தெளிவாக பைத்தான் நம்மளுக்கு ஹிண்ட்ஸ் கொடுக்குது. ஸோ நான் போய் பார்க்குறேன், லைன் நம்பர் 12க்கு வரேன். லைன் நம்பர் 12 வந்து இந்த ஸ்டேட்மெண்ட், ஆனால் எரர் இந்த ஸ்டேட்மெண்ட். ஓகேவா, ஏன்னா ப்ரீவியஸ் ஸ்டேட்மெண்ட் இஸ் அண்ட் நாட் வெல் ஃபார்ம்டு ஸ்டேட்மெண்ட், அதனால இந்த ஸ்டேட்மெண்ட்ல எரர் வருது. ஸோ இப்போ இதை நான் வந்து சரி பண்ணுறேன். ரைட், ஸோ நான் 4 ஸ்பேஸ் விட்டுட்டேன் அப்படிங்கும்போது ஹவ் இட் ஷுட் ஒர்க். ஓகே, ஸோ ஐ கெஸ் நான் இதோட இந்த செக்ஷன் எடுத்துக்கிறேன். ஸோ நம்ம இன்னைக்கு என்ன பார்த்தோம்னா, அபவுட் ஆர்இபிஎல்னா என்னன்னு பார்த்தோம், ரன் எவாலுவேட் பிரிண்ட் லூப்பு. ஸோ அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம், பைத்தான் கற்றுக்கிறதுலாம் பயன்படுத்திக்கலாம். பட் கற்றுக்கிட்டதுக்கப்புறம் நீங்கள் வந்து ப்ரோக்ராம் எழுத போகிறீங்க அப்படின்னா யூ ஹேவ் டு ஸ்டார்ட் ரைட்டிங் இன் மாடியூல்ஸ். அண்ட் இந்த மாதிரி நிறைய மாடியூல் எழுதும்போது இஃப் மாடியூல்ஸ் ஆர் சிமிலர் டு ஈச் அதர், அதெல்லாம் வந்து ஒரு பேக்கேஜாக குரூப் பண்ணிக்கலாம். அந்த init ஃபைல் ஞாபகம் வச்சுங்க, டண்டர் மெத்தட். ரைட், ஸோ init.py ஞாபகம் வச்சுங்க, இட்ஸ் கால்ட் டண்டர் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் டபுள் அண்டர்ஸ்கோர் தான் டண்டர். Right. So dunder methods or dunder functions or dunder modules, whatever you call it. அதுக்கப்புறம் we saw some basic syntaxes, வேரியபிள்ஸ். அப்புறம் இங்கே வந்து ஸ்டாட்டிக்லி டைப்டு லாங்குவேஜஸ்க்கும் ஸ்டாட்டிக்லி டைப்ட், டைனமிக்லி டைப்ட். பைத்தான் வந்து டைனமிக்லி டைப்டு லாங்குவேஜ்னு பார்த்தோம். பிகாஸ் வி டோன்ட் ஸ்டாட்டிக்காக ஃபிக்ஸ் பண்ணி வச்சிடல, இந்த வேரியபிள் இந்த டைப்பு தான் அப்படின்னு நம்ம ஃபிக்ஸ் பண்ணாமல் வச்சு பைத்தானில் இப்படி செய்கிறதுனால இட்ஸ் கால் டைனமிக்லி டைப்டு லாங்குவேஜ். அப்புறம் விசா கேல்குலேஷன்ஸ் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். பேசிக் அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ் லைக் ஐ வில் ஆல்சோ ஷோ சம். ஹாய் விக்கி, மியூட் பண்ணிடுங்க. ஓகே, மியூட். செஷன் முடிய போகுது. ஸோ ஜஸ்ட் ஷோ யூ சம்திங். கால்குலேஷன்ஸ் அஃப்கோர்ஸ் என்னென்ன ஆப்ரேட்டர்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்க. ஸோ அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் பார்க்கும்போது ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸையும் சொல்லியிருந்தோம். இப்போ வந்து இஸ் 1 less than 1 இஸ் ஃபால்ஸ், அஃப்கோர்ஸ் 1 equal to 1 is true. ஸோ இந்த மாதிரி அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ்லாம் இருக்குது. யூ ஹேவ் நாட் ஈக்குவல் டு இருக்குது. what else? less than or equal to இருக்குது. less than or equal to 1 is true. ஸோ greater than or equal to அதே மாதிரி. ஸோ இந்த ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது. அண்டுக்கு அண்டுன்னு எழுதுவோம். ஒரு நிமிஷம். ட்ரூ அண்ட் ட்ரூ இஸ் ட்ரூ, ரைட். ட்ரூ ஆர் ஃபால்ஸ் இஸ் ட்ரூ. ஸோ இந்த மாதிரி அண்ட் ஆர் அண்ட் நாட் ஆப்ரேட்டர் எல்லாமே இருக்குது. ஸோ நாட் ஆஃப் ட்ரூ இஸ் ஃபால்ஸ். ஸோ யூ கேன் ரைட் லைக் திஸ். அண்டுக்கு வந்து இப்படி எழுதலாம், ஆருக்கு இப்படி எழுதலாம், நாட்டுக்கு இப்படி எழுதலாம், ரைட்டா. ஸோ அஃப்கோர்ஸ் அண்ட் இஸ் அ பைனரி ஆப்ரேட்டர், ஆர் பைனரி ஆப்ரேட்டர், நாட் இஸ் அ யூனரி ஆப்ரேட்டர். பைனரினா 2 ஆப்ரேட்டர்ஸ் இருக்கும் அப்படின்னா, யூனரினா ஒரே ஒரு ஆப்ரேட்டர்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி யூ ஹேவ் ரிலேஷனல் அண்ட் லாஜிக்கல், அரித்மெட்டிக் ரிலேஷனல், லாஜிக்கல் ஆப்ரேட்டர், இது 3 உண்டு. சரியா, இதெல்லாம் எல்லா லாங்குவேஜும் ரொம்ப காமனான அடிப்படையான ஃபீச்சர்ஸ். ஸோ அஃப்கோர்ஸ் அதெல்லாம் பைத்தான்லேயும் இருக்குது. ஸோ விசா அரித்மெட்டிக் ரிலேஷனல் அண்ட் லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ். ஸோ இந்த கால்குலேஷன்ஸ்லாம் எப்படி பண்ணுறது, இந்த ஆப்ரேட்டர்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு நான் அதை பார்க்குறேன். தென் இம்போர்ட்டிங் மேத் ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்து பார்த்தோம். இம்போர்ட் பண்ணி யூஸ் சம் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் வேரியபிள் இன்சைட் தட் அந்த மாதிரி. ஸோ இதுவே நம்ம வந்து நம்மளோட மாடியூல் எழுதுகிறோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ வென் நான் வந்து மை மேத் அப்படின்னு ஒரு மாடியூல் எழுதுறேன்னா அதுக்குள்ளே நான் சில கான்ஸ்டன்ட்ஸை போட்டு வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு கான்ஸ்டன்ட், ஸ்பீட் ஆஃப் லைட் அப்படின்னு போட்டுக்கேன். நாட் ஷுர், எனக்கு ஸ்பீட் ஆஃப் லைட் 3.9 to 10 power சம்திங் வரும். எனக்கு அது என்ன தெரியல, நான் ரேண்டமாக சும்மா ஏதோ ஒரு வேல்யூ கொடுக்குறேன். சரியா, ஐம் ஜஸ்ட் கிவிங் சம் வேல்யூ அண்ட் ஸ்டோரிங் இட் இன் திஸ் ஃபைல், ஸ்பீட் ஆஃப் லைட். நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த ஆப் டாட் பைப்பில் போயிட்டு ஐ கேன் இம்போர்ட் ஃப்ரம் மை மேப். இம்போர்ட் பை மேப், அந்த மாதிரி இம்போர்ட் பண்ணிவிட்டு ஐ கேன் கம் ஹியர், ஐ கேன் பிரிண்ட் சம்திங். அதை யூஸ் பண்ணலாம். நான் speed of light is my math dot speed of light. So I can use it and right. So on the value in the. So this is how we define our own modules
தென் வி யூஸ் இட் இம்போர்ட் பண்ணி யூஸ் பண்ணணும். இதுக்குள்ளே நான் வந்து மை மேத்துக்குள்ளே ஃபங்க்ஷன்ஸும் எழுதலாம், இதுவும் எழுதலாம். நான் ஃபங்க்ஷன்ஸ் எழுதுறதெல்லாம் எப்படின்னு நெக்ஸ்ட் செஷனில் கவர் பண்ணுறேன். ஸோ ஃபார் நவ் ஸ்டாப் வித் திஸ். இதில் ஏதாவது கொஸ்டின்ஸ் டவுட்ஸ் இருந்தால் கேளு. இதோட ஸ்டாப் திஸ் செஷன் டுடே. ஸோ இதில் என்ன புரிஞ்சுது என்ன புரியல, ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேளு. ஸோ நான் ஏற்கனவே லாஸ்ட் இதுவே சொல்லிட்டேன். ஓகே, மியூட்டேஷன் மறுபடியும் சொல்லுங்க. ஓகே ஃபைன். சரி, மியூட்டேஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக மியூட்டேஷனுங்கிற வார்த்தை எங்கேருந்து வருது அப்படின்னா பயாலஜிலேருந்து வருது. பயாலஜியில் மியூட்டேட் அப்படின்னு சொல்லுவாங்க, ஜீன்ஸ் மியூட்டேட் பண்ணுறது, இதெல்லாம் மியூட்டேஷனுங்கிறது வந்து சேஞ்சுங்கிறது தான் மியூட்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். மியூட்டேஷனுக்கு ஆப்போசிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இம்யூட்டபிள், இம்யூட்டபிள்னு பேசுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஐ கோயிங் டு ஐபைத்தான் அகைன். ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். ஏஜ் இஸ் ஈக்குவல் டு, நான் ஏற்கனவே சொன்னதான், ஏஜ்னு ஏதோ ஒரு வேரியபிள் வச்சுருக்கேன்னா பைத்தானை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி வேரியபிள்ஸ்லாம் மியூட்டபிள்னா இப்போ நான் என்ன சொல்கிறது, இப்போ ஏஜ் நான் அதோட பெட்டராக ஸ்ட்ரிங்கை காட்டுறேன். ஸ்ட்ரிங் இஸ் வெரி ஈஸி டு நேமில் வந்து நான் வந்து இப்போ என் பேர் பிரசன்னா அப்படின்னு டைப் பண்ணும்போது லெட்ஸ் ஐ மிஸ்ட் ஏ அட் த எண்ட். ஸோ நேம் அப்படின்னு பார்த்தா ஐயோ ஏ எங்கே போச்சு அப்படின்னு பார்ப்போம். ஸோ அப்போ வந்து நேமில் வந்து ஐ கேன் ஆக்சுவலி டூ சம்திங். நேம் மேலே நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. இப்போ நேம் வந்து நான் வெவ்வேறு மாதிரி மாற்றலாம். இப்போ இங்கே வந்து லோயர் கேஸாக மாற்றலாம், அப்பர் கேஸாக மாற்றலாம், ரைட். அந்த மாதிரி ஒரு வேரியபிள் இருக்குது, அதில் ஏற்கனவே அசைன் பண்ண ஒரு வேல்யூ இருக்குது அப்படின்னா ஐ கேன் ஆக்சுவலி கோ அண்ட் சேஞ்ச் இட். நேம் இஸ் ஈக்குவல் டு நேம் ப்ளஸ் ஏ அப்படின்னா இட் பிகம்ஸ் பிரசன்னா. ஸோ இந்த மாதிரி ஐ கேன் ஆக்சுவலி ஒர்க் ஆன் டாப் ஆஃப் இட்டுங்கிறது தான் பாயிண்ட். நான் நேமோட டைப்பு எல்லாமே வந்து இங்கே, ஆனால் இம்யூட்டபிளாக பைத்தானில் என்ன இருக்குன்னா இம்யூட்டபிளாகவும் இருக்குது பைத்தானில். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இன்னும் அந்த டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ்குள்ளெல்லாம் போகல. அதில் ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர் பேர் வந்து டப்பிள்னு பேர், சரியா? டப்பிள்னு ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர் இருக்குது. டப்பிளில் வந்து பார்த்தீங்கன்னா கலெக்ஷன், டப்பிள் இஸ் அ கலெக்ஷன். இப்போ நீங்கள் மற்ற லாங்குவேஜஸ் வந்து அரே அப்படின்னு பார்த்துருப்பீங்க, அந்த மாதிரி அரே மாதிரி இங்கே லிஸ்ட்டு டப்பிள்னு ஒன்று இருக்குது. ஸோ லிஸ்ட் இருக்குது, டப்பிள் இருக்குது, டெட் இருக்குது. ஸோ இதெல்லாம் ரொம்ப டீட்டெயில்டாக நெக்ஸ்ட் செஷனுக்குள்ளே போகலாம். செட் இருக்குது, ரைட். நெக்ஸ்ட் செஷனுக்குள்ள இந்த டேட்டா டைப்ஸ்குள்ள போகலாம். இப்போ டப்பிள் வந்து இம்யூட்டபிள். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் என்னோட டீட்டெயில்ஸ் வந்து ஒரு டப்பிளில் போடணும்னு வச்சுக்கோங்களேன். என்னோட பேர் வந்து பிரசன்னா அண்ட் மை ஏஜ் இஸ் சம்திங் அப்படின்னு நான் போடுறேன் அப்படின்னா திஸ் இஸ் டப்பிள். ப்ரெஸ் அப்படின்னா எனக்கு டப்பிளாக கிடைக்கும். ப்ரெஸ் ஆஃப் 0 அப்படின்னா ஐ கெட் மை நேம். ப்ரெஸ் ஆஃப் 1 அப்படின்னு கேட்டால் ஐ கெட் மை ஏஜ். பட் நம்மளுக்கு தான் தெரியும், எழுதுன எனக்கு தான் தெரியும் இது வந்து இவரோட பேரை குறிக்குது, இது வந்து இவரோட வயசை குறிக்குதுன்னு. பட் வி டோ நாட் நோ. ரேண்டமாக யாரோ எடுத்து பார்க்குறாங்கன்னா இது இந்த நம்பர் எதை குறிக்குது அப்படின்லாம் யாருக்கும் தெரியாது இல்லையா, வேற யாரோ கோட் எடுத்து பார்க்குறாங்கன்னா. அதனால இந்த மாதிரி வேல்யூஸை ஸ்டோர் பண்ணுறதுக்கு டப்பிள் இஸ் நாட், அதாவது மீனிங்ஃபுல்லான வேரியபிள்ஸை ஸ்டோர் பண்ணுறதுக்கு டப்பிள் இஸ் நாட். ஸோ மியூட்டேஷன் டப்பிள் நான் இம்யூட்டபிள்னு சொன்னேன் இல்லையா. ஸோ இப்போ நான் ப்ரெஸ் டாட் அப்படின்னு பார்த்தா அது என்னால் 2 விஷயம் தான் பண்ண முடியும். அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்க்க முடியும், எத்தனை இருக்குது. ப்ரெஸ் சாரி இதில் வந்து இந்த வேரியபிள் எத்தனை இருக்குன்னு நான் பார்க்கலாம். 22ங்கிறது ஒரு வாட்டி தான் இருக்குது, அதனால் 1. So I can only read on top of tuples. Index of 0ல என்ன இருக்கு அப்படின்னு நான் பார்க்குறேன். அதாவது நான் இந்த வேல்யூடைய இண்டெக்ஸ் என்ன நான் எடுக்கிறேன். பிரச்சனைங்கிறது 0th பொசிஷன்ல இருக்கு, 22ங்கிறது 1st பொசிஷன்ல இருக்கு அப்படின்னு இண்டெக்ஸ். ஐ கேன் ஒன்லி டப்பிளை பொறுத்த வரைக்கும் ஐ கேன் ஒன்லி ரீட் ஆன் டாப் ஆஃப் இட். பட் லிஸ்ட் வந்து இதோட ஆப்போசிட். லிஸ்ட் வந்து மியூட்டபிள். இப்போ லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் இதே வந்து லிஸ்ட்ல வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ரைட்டா? இப்போ லிஸ்ட் இஸ் மியூட்டபிள். டைப் ஆஃப் ப்ராசஸ் give me list, right? So list மேல நான் நிறைய விஷயம் பண்ணலாம். லிஸ்ட்டுக்குள்ள, இந்த லிஸ்ட்டுக்குள்ள நான் இன்னொரு வேல்யூவை உள்ள தள்ளலாம். ஐ கேன் பாப் ஆர் ரிமூவ் சம் வேல்யூஸ், ரைட்? ரிவர்ஸ், ஷார்ட், இந்த மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். லிஸ்ட்டை இன்னொரு லிஸ்ட்டை வச்சு எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். இந்த மாதிரி லிஸ்ட்டை வந்து நான் மியூட்டேட் பண்ணலாம். ஆனால் என்னால் டப்பில் மியூட்டேட் பண்ண முடியாது. டப்பில் நான் ஒரு வாட்டி டிஃபைன் பண்ணிட்டேன்னா இட் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் இட் இஸ். இப்போ நான் ப்ரெஸ் டாட் அப் அண்ட் அப்படின்னு போட்டு இதில் வந்து வேறு ஏதோ ஒரு வேல்யூ போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ப்ரெஸ்ஸை போய் பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு வேல்யூ உள்ளே தள்ளி இருக்கும். ஸோ இந்த மாதிரி இது உள்ள டைனமிக்காக சேஞ்ச் பண்ணுறோம்ல, இதுக்கு பேர் தான் மியூட்டேஷன் பேர். இப்போ நான் அதை டப்பில் அப்படியே இதே டப்பில் பண்ண முடியாது. இது டப்பில் அப்படின்னா டைப் ஆஃப் ப்ரெஸ் வந்து இப்போ டப்பில். ஸோ இப்போ நான் இதை போயிட்டு அப் அண்டுன்னு நான் என்னால் இது மேலே பண்ண முடியாது. ரைட்? டப்பிள் ஹேஸ் நோ ஆட்ரிபியூட். டப்பிள் அப்படி ஒரு ஆட்ரிபியூட்டே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் வந்து டப்பிளில் 2 விஷயம் தான் பண்ணலாம். ஒன்று உள்ள ஒரு பர்டிகுலர் வேல்யூ எத்தனை வாட்டி இருக்குன்னு கவுண்ட் பண்ணலாம். அப்புறம் ஒரு பர்டிகுலர் வேல்யூ எந்த பொசிஷனில் இருக்குன்னு கவுண்ட் பண்ணலாம். ரைட்டா? ஸோ இதுதான் வந்து மியூட்டேஷனுக்கும் இம்யூட்டேஷனுக்குமான வித்தியாசம். ரைட். ஸோ வேறு ஏதாவது கேள்விகள் இருக்கா?
ஸோ எந்த எந்த கொஸ்டினும் அஃப்கோர்ஸ் ஸ்டூப்பிடான கொஸ்டின் எதுவும் கிடையாது. எல்லா கொஸ்டினையும் கேட்கலாம். ஸோ தாராளமாக தீர்மானமாக கேள்வி. ஓகே. ஸோ இதுக்கு மேலே இந்த செஷனில் எதுவும் கொஸ்டின்ஸ் இல்லைன்னா வில் ப்ரொசீட் நெக்ஸ்ட் வீக்கெண்ட் வந்து வில் மீட் ஆன் சாட்டர்டே. சரியா? ஓகே. ஸோ ப்ராபப்ளி ஃப்ரம் நெக்ஸ்ட் வீக் வந்து இன்னும் நிறைய பார்ட்டிசிபென்ட்ஸ் வருவாங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன். ஸோ தட் நம்ம இன்னும் டெப்த்தாக கவர் பண்ணும்போது அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி இல்லைனா கூட நீங்கள் யூடியூப்பில் போயிட்டு சிஸ்டம் பாண்டிச்சேரின்னு தேடுங்க. அந்த சேனலில் வந்து இந்த வீடியோஸ்லாம் இருக்குது. பாண்டிச்சேரி அப்படின்னு தேர்ந்தீங்கன்னா சேனல் அண்ட் யூடியூப் அதில் வந்து இந்த நம்ம இந்த லாஸ்ட் செஷன் வீடியோவும் இருக்குது, இந்த செஷன் வீடியோவும் வைப்பாங்க. ஓகேவா? ஓகே. ஸோ அப்போனா நான் செஷன் முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். உங்களுக்கும் ஓகேனா சும்மா ஓகே, யா ஓகே ஃபைன். யா. ஸோ எதுவும் டவுட்ஸ் இருந்தால் கூட நீங்கள் இங்கே கேட்கலாம் கூட. நான் ப்ராபப்ளி அது சென்ட் உங்கள் எல்லாருக்கும் ஒரு மெயில் அனுப்புகிறேன். ஸோ அந்த மெயிலில் கூட நீங்கள் ரிப்ளை பண்ணலாம். ஸோ வில் சீ தட். ஓகே. யா ஓகே. தேங்க்யூ அகல்யா, தேங்க்யூ தீபிகா, தேங்க்யூ விஷ்ணுபிரியா. பாய். Bye.